கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். அருளுரை துளிகளின் மூலமாக வேதத்தை நாம் தியானித்து இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதியானது நீதிமொழிகளின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையானது எத்தனை நேர்த்தியா இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதற்கு மேலாக நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை இந்த நீதிமொழியின் புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, நாம் அவரை அண்டிக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா, தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாட்களிலே மனிதனை நம்பக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அதே நேரத்தில் அரசியல் தலைவர்களை நம்பக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது மற்றவர்களை நாடக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, நமக்கு வரக்கூடியதான பாடுகளுக்கு மத்தியிலே நாம் யாரை அண்டிக் கொள்ளுகிறோம் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி. கேடகம் என்பது என்ன? மிகப்பெரியதான ஒரு பாதுகாப்பு. வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பு என்பது அவரே நமக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிற நாமும் கூட, தேவனை அண்டிக்குள்ள இருக்கிற நாமும் கூட, அவரை ஆராதிக்கிற நாமும் கூட, அவரை தஞ்சமாக நாம் நினைத்து, அவர் கேடகமாக நாம் நினைத்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரை மீறி நமக்கு எந்த கெடுதலும் வராது என்பதை நாம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை போல பாதுகாக்கக்கூடிய எந்த ஒரு முகாந்திரமும் இந்த உலகத்திலே நமக்கு இல்லை என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை அண்டிக் கொள்ளுகிற அத்தனை பேருக்குமே அவர் கேடகமாக இருக்கிறார், பாதுகாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், சர்வ லோகத்தையும் படைத்தவர். அது மாத்திரமல்ல, நம்மை ரட்சித்தவர், நம்மை மீட்டெடுத்தவர், நம் பாவங்களை மன்னித்தவர், அதிகாரம் உடையவராக இருக்கிறார், நம்மை பரலோகத்திலே சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்வதற்கு நாம் ஒருபோதும் தயங்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், பல நேரங்களில் நமக்கு வருகிற போராட்டங்களை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், மனிதர்களையோ அல்லது மற்றவர்களை சார்ந்து நிற்கக்கூடியவர்களாகவே இருப்போம் என்பதுதான் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் இந்த அருமையான வேத பகுதியை நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் எப்பொழுதெல்லாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அதே போலத்தான் 2 சாமுவேல் புத்தகத்திலும் கூட நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாக வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அந்த நம்பக்கூடிய காரியத்தை தேவன் சொல்வதற்கு முன்பதாக தேவனுடைய வசனத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். புடமிடப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் என்பது சாதாரணமானதல்ல. அது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வசனமாக இருக்கிறபடினாலே அது புடமிடப்பட்டவைகளா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை நாம் அதிகமாக விசுவாசித்து நம்பக்கூடியவர்களாக இருப்பதற்கு அந்த வார்த்தையே நமக்கு மெய்யானதாக காணப்படுகிறது. அந்த வார்த்தையே நமக்கு நம்பிக்கையாக காணப்படுகிறது. ஆகவே தான் அந்த வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் வார்த்தையாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்க வேண்டும், நம்முடைய தேவன் மீது இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அப்படி இருக்கும் பட்சத்திலே அது ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தாது. ஏனென்றால் அவர் நமக்கு கேடகமாக இருந்து அவர் பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. நீண்ட நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். ஒரு வெளிநாட்டிலே வாழக்கூடியதான ஒரு தம்பதி, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை, நல்ல செல்வந்தரலாக இருந்தார்கள், ஒரு குறைவும் கிடையாது. அப்பேற்பட்ட சூழலிலே நல்ல சந்தோஷமாய் வாழ்ந்த அந்த தம்பதியினுடைய அந்த சகோதரனுடைய மனைவிக்கு நோய்வாய்ப்படுகிறது. நோய்வாய்ப்படும் பொழுது மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்று பார்த்தும் அவரை சுகப்படுத்த முடியாமல் ஒரே ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வருகிறார்கள். என்ன தீர்மானம் என்று சொன்னால்,
ஒரு அரிய வகை பூ தேவைப்படுகிறது. அந்த பூ கிடைத்தால் அந்த பூவிலிருந்து மருந்து தயாரித்து இவர்களுக்கு கொடுத்தால் நிச்சயமாக சுகமாகும் என்று சொல்லி மருத்துவர்கள் அந்த சகோதரனோடு சொல்லி விடுகிறார்கள். தன் மனைவியை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வேலையாட்களை அங்கிட்டு இங்கிட்டுமாக அலைந்து திரிந்து பூக்களை தேடி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பரிசுகளை அறிவிக்கிறார். அப்படி ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக அந்த பூக்களை தேடி போய் அந்த பூவை கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த பூவை இவர்களால் எடுக்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் 2 பாறைகளுக்கு இடுக்காக ஒரு சந்து போல இருக்கக்கூடியதான அந்த இடத்திலே அந்த பூ இருக்கிறது. ஆனால் அந்த பூவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 10 பேருமே போனவர்களிலே ஒருவர் கூட ஒல்லியானவர்கள் கிடையாது. எல்லாம் நல்ல தடித்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்குள்ளே இறங்குவதற்கு சாத்தியமே இல்லை. ஆனால் ஒரு சிறு பையன் இருந்தால் நிச்சயமாக அதை எடுக்க முடியும் என்கிற அந்த நம்பிக்கை இவர்களுக்கு வந்து விடுகிறது. அப்பொழுது சிறு பையனை தேடி அலைகிறார்கள். ஒரு பையன் அவர்கள் கண்ணுக்கு தட்டுப்படுகிறான். அந்த வேளையில் அந்த பையனிடத்திலே பேசுகிறார்கள், தம்பி எனக்கு இந்த மலரை எப்படியாவது எடுத்துக்கொடு, நீ கேட்கிற தொகையை நாங்கள் தருகிறோம் அப்படி என்று சொல்லும் பொழுது அவன் சம்மதிக்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனை வைக்கிறான். என்னன்னு சொன்னால் அந்த பாறை இடுக்குள்ளே இறங்கி எடுத்து வர வேண்டுமானால் கயிறு கட்டி தான் இறங்க வேண்டும். அப்பொழுது அந்த கயிறை கட்டி இறங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேலே நிற்கிறவர்கள் 10 பேரும் அந்த கயிறை பிடிப்பதற்கு பலசாலிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அந்த பையனுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், என்னுடைய நிபந்தனை என்ன சொன்னால், என் தகப்பனார் அந்த கயிறை பிடித்திருந்தால் நான் இறங்கி அந்த பூவை பறித்து கொண்டு தருகிறேன், இல்லை என்று சொன்னால் நான் ஒருபோதும் அந்த பூவை எடுக்க மாட்டேன் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்லுகிறான். அதற்கு பிற்பாடு அவர்கள் அந்த பையனுடைய தகப்பனாரை போய் பார்த்து சந்தித்து பேசி அவரிடத்திலும் பெர்மிஷன் வாங்கி அந்த தகப்பனாரை கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்களே, அந்த 10 பேருமே அந்த கயிறை பிடிப்பதற்கு பலசாலிகளா இருந்தாலும் கூட அந்த பையனுடைய நம்பிக்கை தன் தகப்பன் மீது இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த இடுக்களுக்குள்ளாக அந்த மோசமான இடத்துல இறங்குவதற்கு இவன் இறங்கி போனால் ஒருவேளை இவர்கள் கைவிடலாம் அல்லது பூவை வாங்கி கொண்டு இவனை விட்டு விட்டு கூட போக முடியும். ஆனால் தகப்பனோ ஒரு நாள் கைவிட மாட்டார் என்கிற மிகப்பெரியதான அந்த நம்பிக்கை தகப்பன் மேலே அவன் வைத்து தன் தகப்பன் அந்த கயிறை பிடித்தால் நான் இறங்கி எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்றார். பிரியமானவர்களே, அதே போலத்தான் அந்த பையன் தகப்பனும் சம்மதித்து அந்த இடுக்களுக்குள்ளாக தன் மகனை அனுப்பி அவன் அந்த மலரை பறித்து கொண்டு வந்து மேலே கொடுக்கிறதை நான் பார்க்க முடியும். அது வரையிலுமாக அந்த தகப்பனார் அந்த கயிறை கெட்டியாக கொடுத்திருந்தார். அந்த சிறு பையனுக்கு இருந்த நம்பிக்கை என்னவென்று சொன்னால், தன் தகப்பன் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல, விட்டு விட்டு போகிறவர் அல்ல, ஏமாற்றக்கூடியவர் அல்ல. ஏனென்றால் அவர் என் தகப்பனாய் இருக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிற நம்முடைய தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது, நம்மை காப்பாற்றும். ஆகவே அவரை கேடகமாக நம்பி நாம் வாழும் பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது நம்முடைய முகத்தை வெட்கப்பட விடாது என்பதிலே நிச்சயமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையானது நாம் தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் அவரை மாத்திரம் சார்ந்து நம்பி வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகவே பரலோக ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்த அவர் நிச்சயமாக நம் மீது அக்கறையும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் மீது நம்பிக்கை வைப்போம், அவரை விசுவாசிப்போம், அவரை வணங்குவோம், அவரை ஆராதிப்போம், அவரை மாத்திரமே கேடகமாக நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.